அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வது என்பது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்களாக முதலாவது ரைஸ் வேணும் கட்டாயம். ரைஸ் இது நாங்கள் 4 போர்ஷனுக்கு 350 கிராம் ரைஸை குக் பண்ணி நீங்கள் முதல் நாளே குக் பண்ணி ரைஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு எடுத்தும் ஃப்ரைட் ரைஸுக்கு யூஸ் பண்ணலாம். அல்லது 4 மணித்தியாலத்துக்கு முதல் குக் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் 4 மணித்தியாலம் வச்சுருந்துட்டு எடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ், பொன்னி அரிசி அல்லது சுப்பிரி சம்பா இவற்றை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு முட்டை வேணும். இதில் நாங்கள் 3 முட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் முட்டையின் அளவை கூட்டிக் கொள்ளலாம். அடுத்து எங்களுக்கு மரக்கறிகள் வேணும். மரக்கறி முதலாவது நாங்கள் கோவா நீளப்பாட்டுக்கு வெட்டி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி குடமிளகாய் 2 குடமிளகாய் தேவை, அதையும் நீளப்பாட்டுக்கு வெட்டி வச்சுருக்கிறோம். அடுத்தது க்ரீன் பீன்ஸ் அதையும் வெட்டி வச்சுருக்கிறோம். லீக்ஸ் வேணும், லீக்ஸையும் வெட்டி வச்சுருக்கிறோம். கேரட்டையும் நீளப்பாட்டுக்கு வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி துவைக்கப்பட்ட இஞ்சியும் உள்ளியும் இருக்குது, இவையும் வேணும். அதே மாதிரி இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்து போட்டு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதாவது வெங்காயத்தாள் அதுவும் இருக்குது, அதையும் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். அடுத்து உப்பு வேணும். அதே மாதிரி மிளகுதூளும் வேணும். வெஜிடபிள் ஆயில் வேணும். சீசன் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டுக்கு சோய் சாஸ் வேணும். இப்போ இவ்வளவு மூலப்பொருட்களும் எங்களுக்கு வேணும் இதை குக் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக நாங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரைட் ரைஸை செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். முதலாவது பேனை அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ண விடணும். 1 நிமிஷம் ஹீட் பண்ணோன்னே நாங்கள் 3 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலை அதுக்கு ஆட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன் ஹீட்டாக இருந்தோன்னா ஒரு சின்ன சிசிலிங் சவுண்ட் ஒன்று வரும். 3 டீஸ்பூன் ஆயில் காணும் வெஜிடபிளை குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ முதலாவது நாங்கள் ஒவ்வொரு வெஜிடபிளை பொரிச்சு எடுக்க போகிறோம். முதலாவது பீன்ஸை ஆட் பண்ணுவோம். தேவையான அளவு பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி குடமிளகாயம் ஆட் பண்ணுவோம். கேரட்டையும் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக லீக்ஸ், அடுத்தது கோவாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் இதில் 4 போர்ஷன் செய்ய போகிறோம். அதால் தான் வெஜிடபிள் கூடவே இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட எண்ணெய் காணாமல் போச்சுன்னு சொன்னால் நாங்கள் கூட ஆயிலை ஆட் பண்ணலாம். ஸோ இது அளவாக இருக்குது. நாங்கள் அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் ஆகுது வெஜிடபிளை டாஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வெஜிடபிள்கள் எல்லாம் வடிவாக வெந்து வந்துட்டுது, நல்ல வாசம் வருது. அடுத்ததாக நாங்கள் இதுக்கு முட்டையை போட போகிறோம், அடித்து ஊற்ற போகிறோம். அப்போ முட்டை ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு 3 முட்டையை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு முட்டை வேகும் மட்டும் நாங்கள் கண்டினியூவாக வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளற போகிறோம். பார்த்ததுலேயே முட்டை வெஜிடபிளோடு சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா முட்டையும் வெந்து வந்திருக்கு. ஒரு வெஜிடபிளோட எல்லாம் ஓரளவுக்கு வெந்து 3/4 பதத்துக்காவது வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா முட்டை வெந்து அழகாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே குக் பண்ணி வச்ச ரைஸை அப்படி ஆட் பண்ணுவோம். நாங்கள் 4 போர்ஷனை குக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எனவே ரைஸும் கூட தான் இருக்கும். ரைஸையும் ஆட் பண்ணி போட்டு இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்துட்டு
ஃப்ளேம் கணக்காக இருக்குமுன்னா ஃப்ளேமை குறையும். இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும், கீழே எல்லாம் எரிய பார்க்கும். ஸோ ஃப்ளேமை பார்த்து ஃப்ளேமை குறைச்சிட்டு ரைஸையும் குக் பண்ண வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணுறோம். படிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு அடுத்ததாக உப்பு, மிளகுத்தூள், சோய் சாஸ் எல்லாரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் சால்ட், பெப்பர், சோய் சாஸ். உப்பு வந்து தேவையான அளவை ஆட் பண்ணுங்க. நாங்கள் 4 போர்ஷன் என்றபடியாக அட்லீஸ்ட் கூட உப்பு ஆட் பண்ணணும். அதே மாதிரி பெப்பரை ஆட் பண்ணிக்க கவனம் ஆட் பண்ணணும். பெப்பர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி சோய் சாஸ் உப்பு தன்மையை கொடுக்கும், எனவே தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. பெரும்பாலும் 1.5 டீஸ்பூன் அளவாக இருக்கும். இவ்வளோதையும் போட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். வடிவ உப்பு, மிளகுத்தூள், சோய் சாஸ் 3 சரியாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால் இந்த மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சாப்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து எல்லோரும் போய் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிடும். இதை நீங்கள் தனி வெஜிடபிளாயும் செய்யலாம். முட்டையை ஆட் பண்ணா விட்டிங்கன்னா வெஜிடபிள். நீங்கள் அதே மாதிரி கோழி இல்லைன்னு சொன்னால் வேறு இறைச்சிகளையும் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிஷ், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. தேவையான ஒரு வெஜிடபிள் இருக்குது, நான் விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷாக இருக்குது. ஸோ சுவையான மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. அதை நாங்கள் பிளேட் பண்ணிட்டோம் சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பிளேட் பண்ணின மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸை நாங்கள் கார்னிஷ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஏற்கனவே வெட்டி வச்ச வெங்காயத்தால், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன், அதில் ஒரு கொஞ்சத்தை தூவோம். அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ டேஸ்டான உணவு, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் சரியாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி முதலே வெஜிடபிள்ஸாக குக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் 20 மினிட்ஸுக்குள்ளே செய்கிற ஒரு ரெசிபி. சின்ன பிள்ளைகளை விரும்பி சாப்பிட்ற ரெசிபி. எல்லாரும் சுவையோட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. ஸோ என்ஜாய் த மீல். தேங்க்யூ.